வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். வாங்க, இன்றைக்கி ஒரு சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். அதாவது டூட்டி ஃப்ரூட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த கேக் பண்ணலாம். ஆக்சுவலாக சர்க்கரை இல்லாமல் வெல்லம் போட்டு பண்ணுறேன். ஏதாவது ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த அளவு பாத்திரத்தில் தலை தட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி முக்கால் தண்ணி ஊற்றி நீங்கள் நன்னா கரைச்சிடணும். எந்த பாத்திரத்தில் வெல்லம் எடுத்தீங்களோ அதில் முக்கால் தண்ணி ஊற்றி நன்னா கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி ஆற வச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வெல்லம் என்ன சொல்லியிருக்கேன், நன்னா கரைஞ்சா போகிறோம். கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கோங்க, ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே அளவு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் என்ன பண்ணியிருக்கேன், கோதுமை மாவு போட்டிருக்கேன். சரிங்களா? அப்புறம் இது சாக்லேட் கேக்குன்றதுனால கொக்கோ பவுடர் போடுறோம். அது கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போகிறோம் நீங்கள். சரிங்களா? அதை போட்டுட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஜலிக்கணும். நீங்கள் இதில் பேக்கிங் பவுடர் அது என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் நிறக்க போட்டுடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். அதாவது கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கொக்கோ பவுடர், அதே ஸ்பூனில் பேக்கிங் பவுடர். சரிங்களா? இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நீங்கள் ஜலிச்சா மாத்திரம் போகாது, இன்னும் கொஞ்சம் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெள்ளை தண்ணி, அதை இதில் ஊற்றி அப்படியே நல்லா கலக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த கோதுமை மாவு இந்த தோசை மாவு பதத்துக்கு வரணும் இல்லையா, அதனால் அந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி கரைச்சிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய், அதாவது எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போகிறோம். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுற, சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை தண்ணியே கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடுங்க. அப்படி கெட்டியாக இருந்ததுன்னா பால் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டேஜ் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்கள் அரை டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தீங்கன்னா இதோ இப்படி வந்துடும். இப்படி வந்துடுத்துன்னா நிறுத்திடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எசன்ஸ் வேணும்னா வனிலா எசன்ஸ், ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், அதனால் உங்கள் இஷ்டம். இல்லைன்னா கொக்கோ அந்த போட்டதோடையே கூட நிறுத்திடலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் பாதாம், பிஸ்டா, முந்திரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் டூட்டி ஃப்ரூட்டி கம்பல்சரியாக சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்ப ஒவ்வொரு பைட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அதை போட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு குக்கரோ ஒரு பாண்ட்லியோ ஏதோ திக்கான ஒரு பாத்திரத்தை என்ன பண்ணணும், அடுப்பை பற்ற வச்சு 20 நிமிஷம் ஹீட் பண்ணணும். வெறுமனை உள்ளெல்லாம் நீங்கள் உப்போ கிப்போ எதுவுமே போட வேண்டாம். வெறுமனை ஹீட் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக்கு அந்த பேட்டரை போட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒன்று பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நெய்யோ வெண்ணெய்யோ தடவிட்டு கோதுமை மாவை போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாவு எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கணும். அப்போ தான் உங்கள் கேக் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். சரிங்களா? அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் நான் நிறையா நெய் தடவிட்டேன், கரெக்டாக தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு இருக்கு இல்லையா, கேக் மாவு, அதை என்ன பண்ணுங்க, இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1க்கு 2 வாட்டி நல்லா தட்டிடுங்க. ஏன்னா ஏர் பபுள்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தட்டிட்டு இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் அந்த கேக் மாவு மேலே போட்டுடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டோமா, அதே மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி போட்டோமா, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருக்கோ அது மாதிரி நறுக்கி அழகாக போட்டுட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்டாண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் பாத்திரம் டைரெக்டாக அந்த ஹீட் பண்ண பாத்திரத்தை டச் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம மாவு ஊற்றின அந்த கேக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 25 நிமிஷம் கழித்து ஒரு குச்சி விட்டு பாருங்கள். அப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் ஆகும்போது கரெக்டாக அந்த பேக்கரி ஸ்மெல்லு, அந்த கேக்கான ஸ்மெல் வரும். உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கத்தியை விட்டு பார்த்தீங்கன்னா கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் வந்துடுதுன்னா நம்மளோட கேக் ரெடி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல நான் ஒரு கேக் போட்டேன் இல்லைங்களா, அது ப்ளெயின் கேக்கு. இது கொக்கோ கேக்கா, சாக்லேட் கேக்கு. நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லோருக்கும்
நம்மளோட கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட மறக்கவே மறக்காதீங்க.